அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி டு ஜாயின் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது 2015ல வந்திருக்கும். ஓகேங்களா? யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் மெம்பர் கண்ட்ரிஸா வருவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டு ஜாயின் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ். சரிங்களா? மொரீஷியஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியா வந்திருக்கு. அண்ட் தென் ஐஎஸ்ஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராம்ல இருக்கு. ஓகேங்களா? குருகிராம், ஹரியானா. சரியா? அடுத்தது, வனஜீவி ராமையா எ ஃபேமஸ் என்விரான்மெண்டலிஸ்ட் பிலாங் டு விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வனஜீவி ராமையா இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரீ கவரை இன்க்ரீஸ் பண்றதுல ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். நிறைய சாப்லிங்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஒன் ஆஃப் த ஃபேமஸ் என்விரான்மெண்டலிஸ்டா இருந்திருப்பாரு வனஜீவி ராமையா. இவர் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. சரிங்களா? தெலுங்கானா ஸ்டேட்டை சேர்ந்தவர் தான். சமீபத்தில் இறந்துட்டாரு. அந்த பேக்ரவுண்ட்ல பார்க்குறோம். சரியா? அடுத்தது, விச் கமிட்டி ரெக்கமெண்டட் தி அமால்கமேஷன் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி அமால்கமேஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வியாஸ் கமிட்டி. சரியா? இனிஷியலி இந்தியாவில் 196 ரூரல் பேங்க் இருந்திருக்கும். அதை 82 மாத்திருப்பாங்க. அடுத்து 82 56 மாத்திருப்பாங்க. ஓகே, 56 மாத்திருப்பாங்க. 56 இப்போ 43 இதுதான் கரண்ட். கரண்டா இப்போ இந்தியாவில் 43 ஆர்ஆர்பி இருக்கு. இதை என்ன பண்ண போறாங்கன்னா 28 கம்மி பண்ண போறாங்க. ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணதான் யாரு? வியாஸ் கமிட்டி. சரியா? அடுத்தது, the RBI in its April 2025 monetary policy has reduced the policy repo rate by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட்டை எவ்வளவா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0.25% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 6.25 இருந்தது, இப்போ 6% இருக்கு ரெப்போ ரேட். ஓகேவா? அடுத்தது, வேர் வாஸ் த 9th எடிஷன் ஆஃப் குளோபல் டெக்னாலஜி சம்மிட் 2025 ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. யார் இந்த சப்மிட் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் கார்னேகி அப்படிங்கிற இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் சேர்ந்து, இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த சம்மிட்டை நடத்துறாங்க. சரியா? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா சம்பாவனா. ஓகேங்களா? சம்பாவனா அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.